வணக்கம் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்வீன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம், ஆர் பார்த்தோம், இன் பார்த்தோம், நல் வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னா என்ன? நம்ம சேலரி வந்து 6,000 9,000 17,000 சொன்னோம் கரெக்டாக. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு 6,000லேருந்து ஒரு 18,000க்குள்ளே யாரெல்லாம் வாங்குறாங்க, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ இருக்கா, இதற்கு இடைப்பட்ட ஒன்றுக்கும் நூறுக்கும் நடுவில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து பெட்வீன் அண்டுன்னு யூஸ் பண்ணுறோம். இது வந்து மோஸ்ட்டாக ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு நடுவில். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் டேட்டா வேணும், எனக்கு வந்து லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் டேட்டா வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்டார்ட் வேல்யூ என்ன, 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுக்குறோம், அதே மாதிரி கரண்ட் டேட் டுடேஸ் டேட்டா வந்து நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூக்கு நடுவில் உள்ள டேட்டாவெல்லாம் எடுக்கிறது தான் வந்து பெட்வீன் அண்ட் ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சேலரி வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி காலம் நேம்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பெட்வீன் போடணும். இதை வந்து மாற்றிடக்கூடாது. ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, நமக்கு ஒரு 5,000 போடும். 5,000 அண்ட் 12,000. இதுக்கு நடுவில் யாரெல்லாம் வந்து டேட்டா சேலரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அண்டுன்னு சொல்லிட்டு அண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது. பட் பிக்வரி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர் கண்டிஷன் அந்த காலம் பார்த்ததுக்கப்புறம் பெட்வீன் இருக்கா, சரி ஓகே பெட்வீன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெட்வீனுக்கு அடுத்து வர்ற அண்டை எடுத்துக்கும். ஸோ இது வந்து ரெண்டையுமே வந்து ஒரே ஆப்ரேட்டராக எடுத்துக்கும். பெட்வீனுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவை ஸ்டார்ட் வேல்யூவாகவும் அதுக்கப்புறம் ஒரு அண்டு இருக்கான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த இடத்துல அண்டு இல்லை அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ அண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு பெட்வீன் இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் ஸ்டார்டிங் வேல்யூ பார்க்கும், அப்புறம் அண்டு இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் வந்து எண்டிங் வேல்யூ பார்க்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு பிக்வரி வில் ரீட் யுவர் கொரி அண்ட் எக்ஸிக்யூட் அக்கார்டிங்லி. ஓகே. ஸோ இதில் வந்து 5,000க்கும் 12,000க்கும் நடுவில் உள்ள வாங்குறவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம டேட்டுக்கு பார்க்கலாம், ஹையர் டேட்டுக்கு பார்க்கலாம். Higher date, higher date between 01. இதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, டேபிள் என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ 2004லேருந்து 2006 வரைக்கும் பார்க்கலாம். 2004. ஸோ 2004 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அண்டு 2006 அப்படின்னா 2006 12/31. ஸோ இதுதானே வந்து ஃபுல் டேட்டா. ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்த இந்த 2 இயர்ஸில், ஐ மீன் 3 இயர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம 2006 இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஹையர் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் யூஸ் பெட்வீன் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இதிலே வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டர் வச்சு ஒன்று சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த 2 வருஷத்தில் ஜாயின் பண்ணவங்களில் யாரெல்லாம் வந்து 10,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு அண்டு போட்டோம். அதுக்கடுத்து ஒரு அண்டு போட்டு சேலரி கிரேட்டர் தென் 10,000 இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த பெட்வீனில் ஆரம்பிச்சு இது இந்த வேல்யூ வரைக்கும் எண்டிங் வேல்யூ வரைக்கும் உள்ளது ஒரு கண்டிஷன், அப்புறம் இது ஒரு கண்டிஷன், இந்த ஒரு கண்டிஷன். ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணவங்கள யாரெல்லாம் வந்து 10,000க்கு மேலே வாங்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். சி 2005 ஜாயின் பண்ணியிருக்காங்க, 2004 10வது மாதம் அவங்களோட சேலரி வந்து 10,000க்கு மேலே இருக்க ஒரு 8 பேர் வாங்குறாங்க. ஸோ இதே மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இதுலையுமே வந்து இதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு ஆர் கண்டிஷன் போடலாம். இட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் கொரி லாஜிக். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பெட்வீன் அண்டு. இது வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து டேட் வேல்யூஸ் அண்டு ப்ரைஸ் வேல்யூஸ் இன்கேஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் டு எனி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னா அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து பெட்வீன் அண்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்யூ.